கரூர் அடுத்த வெண்ணமலையைச் சேர்ந்தவர் முருகராஜ். இவருக்கும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த காவ்யா என்ற பெண்ணுக்கும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெற்றோர்கள் சம்மதத்தோட திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க. இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. இந்த நிலையில திருமணத்திற்கு பிறகு இருவருக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்ததாக தெரிகிறது. இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா, காவ்யா நேற்று மதியம் திடீரென வீட்டில் யாரும் இல்லாத நேரத்துல தூக்கிட்டு தற்கொலை செஞ்சிருக்காங்க. ஆனால் காவ்யாவின் உறவினர்கள் பார்த்தீங்கன்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உடல்நிலை சரியில்லாத காரணத்தால காவ்யாவ மருத்துவமனையில சேர்த்திருக்கிறதா தகவல் சொல்லியிருக்காங்க. இதனால பதறிப்போன காவ்யாவின் உறவினர்கள் வந்து சேர்வதற்குள் காவ்யா இறந்ததாகவும் தகவல் சொல்லியிருக்காங்க. இதனை அடுத்து காவ்யாவின் உடற்கூறு ஆய்வு மேற்கொள்வதற்காக பார்த்தீங்கன்னா, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவறையில் வைக்கப்பட்டது. ஆனால் உறவினர்கள் வந்த பிறகு காவ்யாவின் கணவர் மற்றும் அவரது உறவினர்கள் யாரும் மருத்துவமனைக்கு வராததால காவ்யாவின் உறவினர்கள் சந்தேகமடைந்து இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென சாலை மறியல்ல ஈடுபட்டிருக்காங்க. இதனால அங்க போக்குவரத்து பாதிச்சிருக்கு. இந்த நிலையில போராட்டம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பாத்தீங்கன்னா, மறியல்ல ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமா அப்புறப்படுத்த முயன்றிருக்காங்க. ஆனால் காவ்யாவினர்கள் உறுதியாக போராட்டத்தில் ஈடுபட்டதால் கோபமடைந்த பசுபதிபாளையம் காவல் நிலைய ஆய்வாளர் முத்துக்குமார் போராட்டத்தில் ஈடுபட்டவங்களை தகாத வார்த்தைகளால பேசி தள்ளிவிட்டிருக்காரு. அடிக்கவும் முயன்றதோடு, காவ்யாவின் உறவினர் கையில் இருந்த செல்போனையும் தட்டி விட்டிருக்காரு. இதனால 2 தரப்பினருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து காவ்யாவின் உறவினர்கள் கரூர் நகர காவல் நிலைய கண்காணிப்பாளர் பேச்சுவார்த்தை நடத்தி, உரிய விசாரணை நடத்தப்படும் என வாக்குறுதி அளிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, போராட்டத்த கைவிட்டிருக்காங்க. காவ்யாவின் உறவினர்கள் உடற்கூறாய்வு செய்யும் இடத்திற்கு வந்திருக்காங்க. இந்த நிலையில காவல் ஆய்வாளர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தகாத வார்த்தைகள் பேசி தாக்க முயன்ற வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்ப சமூக வலைதளங்கள்ல வேகமா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க.